எஸ் சார். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் சார். வெரி குட் வெரி குட். செகண்ட் யாரு? சார் செகண்ட் நான் தாங்க. சூப்பர்டா தம்பி. சரி, யார் ஃபெயில் ஆனாங்க? சார் இவங்க எல்லாரும் தான் ஃபெயில் ஆயிட்டாங்க. பிரசாந்த் கிஷோர், ஆன்சர் ஷீட்டை காட்டு. என்ன எழுதியிருக்க? அட தம்பி, நீ 0 மார்க் எடுத்துட்டு வந்திருக்க. இது என்னடா, நீங்களே ஓட்டர்கிட்ட 5 ரூபாய்க்கு நீங்க விலை போறீங்க, கொஞ்சம் சர்க்கரைக்கு ஓட்டு விற்கிறீங்கன்னு சொல்லியிருக்க. ஆமா, இதுல என்ன தப்பு? உண்மைதானே சொன்னேன். இப்படி பண்றவங்களுக்கு சொல்லாம யார்கிட்ட சொல்றது? அட தம்பி, சொல்றதுன்னா சரியான ஆளை நேர்ல பார்த்து சொல்லணும். நீ ஓட்டர்கிட்ட சொன்னா உனக்கு யார் ஓட்டு போடுவாங்க? இதான் இந்தியன் பாலிடிக்ஸ். இவங்க இப்படி செஞ்சா ரொம்ப கஷ்டம். அடுத்த தடவையாவது கொஞ்சம் கவனமா இரு. படிச்சுட்டு வந்துட்டான் கிங் மேக்கர். உன்னை அடுத்த தடவை பாத்துக்கிறேன். என்ன பாப்பு அடுத்த தடவை? அட நீயே சொன்ன ஃபெயில் ஆகிட்டா பேப்பர் தர மாட்டாங்கன்னு. ஆனா நீயே அதை அமைதியா எழுதி இருங்க, தந்துட்ட. அமைதியா இருங்க. அடுத்து யாரு ஃபெயில் ஆனது? தேஜஸ்வி தம்பி, நீங்க இந்த சீட்டை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. உங்க அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அராஜகத்தினால உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. இல்லனா உங்களுக்கு எந்த பதவியும் வராது. நான் என்ன பண்றது சார்? என்ன பண்றதா? முதல்ல நீங்க வீட்டுக்கு போய் உங்க வீட்டுல இருக்க பிரச்சனையை சரி பண்ணுங்க. இல்லனா அது நல்லா இருக்காது. தேஜு அண்ணாவோட முகத்துல வலியும் கவலையும் தெரியுது. போய் அவருக்கு ஆறுதல் சொல்லுங்க. அப்புறம் தேஜு அண்ணா கிட்ட அவரோட ஹெலிகாப்டரை விற்க சொல்லிருங்க. ஏன்னா ஓட்டு கேட்க போற மக்கள் வாக்குப்பதிவு செய்ய வர்றதுக்கு பதிலா ஹெலிகாப்டர் பாக்குறதுக்கு அதிகமா வராங்க. அதனால அவங்க குழம்புறாங்க. நெக்ஸ்ட் வாங்க. அடுத்து யார் ஃபெயில் ஆனது? ஹலோ அட தம்பி, நீ ஃபெயில் ஆயிட்ட. நீ எப்போ பாஸ் ஆக போற? சார், I tried my best this time. ஐ ட்ரைட். அட முதல்ல இங்கிலீஷ் பேசுறது நிறுத்து. என்ன எழுதியிருக்க ஆன்சர் ஷீட்ல காட்டு. ஓட்டு சோரி. டாபிக் நல்லா தான் இருக்கு, ஆனா மார்க் வராது. But why? தம்பி, இந்த நாட்டுல 60% மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. 40% மக்கள் ஓட்டு போட போறதே இல்ல. அவங்களுக்கு என்ன கவலை இருக்க போது ஓட்டு திருடுறாங்களா இல்லையான்னு? அதனால இதுக்கு மார்க் கிடைக்காது. நீங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டாப்பராக எவ்வளவு டெடிகேஷன் வேணும் தெரியுமா? இப்போ உங்க எல்லாருக்கும் டாப்பரோட ஆன்சர் ஷீட் காட்ட போறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டெடிகேஷன் வேணும்னு. உங்க ஆன்சர் ஷீட்டை காட்டுங்க. ஏய், இது காலியா இருக்குப்பா. திருப்பி பாருங்க, எல்லா ஆன்சரும் இருக்கு. அது உங்களுக்கு இல்ல சார், உங்க வீட்டு பெண்களுக்காக, அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்காக.